ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே 2 மலேசியா தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டே 2 பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் எங்கே பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் கோவில் தான். பில்லா படத்தில் தலா ஆடுற இடம் தான் இது. டிவிலே அந்த பாட்டை கேட்டு கேட்டு வெறி ஏற்றி நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கோவில். இதுதான் என்ட்ரன்ஸ். கீழே வந்து ஃபுல்லாக புறா எல்லாமே இருந்துச்சு. ஐஷு புறாவை பார்த்த உடனே என்னையும் போய் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னான். அவள் போய் புறாவுக்கு நடுவில் நிற்க எல்லாம் பறக்க. நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளிக் பண்ணேன். 4-5 ஃபோட்டோ சூப்பராக வந்துச்சு. உடனே நீ மட்டும் ஃபோட்டோ எடுக்கணுமா, என்ன எடுன்னு சொல்லி நானும் போனேன் ஃபோட்டோ எடுக்க. நானும் ஒரு 4-5 ஃபோட்டோ சூப்பராக எடுக்க சொல்லி டக்குன்னு 4-5 ஃபோட்டோ சூப்பராக எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து 200 ஸ்டெப்ஸ் ஏறணும்னு சொல்லிட்டு ஏறலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா இருக்க எல்லாரும் செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரீல்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் நடுவில் ஒரு ஃபேமிலி வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அங்கிளுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா, தம்பி யாருப்பா இது, உன் ஒய்ஃபா, ஹிந்திக்காரங்களா அப்படின்றாங்க. ஹிந்திக்காரங்களாம் இல்லை, தமிழ் பொண்ணு தான் சொல்லிவிட்டு நாங்களும் ஸ்டெப்ஸ் ஏறலான்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த அங்கிள் என்ன பார்த்தோம், என்னப்பா நீங்கள் விராட் கோலி மாதிரி இருக்கீங்கன்னாரு. உடனே கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க, அவர் சொன்னதாக சொன்னேன், வீடியோ எடுக்கல, அதான் ப்ரூஃப் இல்லை. சரி ஓகே, நம்மளும் முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்னதாக தான் இருக்கும், ஒரு 200 படிக்கட்டு ஏறிடலான்னு பார்த்தா ஜாலியாக ஏற ஆரம்பித்தோம். ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு ஏறும் போது என்னவோ ஜாலியாக தான் இருந்துச்சு. பேசிகிட்டே இங்கே பாரு அங்கே பாரு ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக ஏறணும். ஒரு 100 ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் நாக்கு தள்ள ஆரம்பிச்சிச்சு 2 பேருக்கும். ஒரு படிக்கட்டும் எண்ணி ஏறத்துக்குள்ளே எப்படா கோவில் வரோம் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐஷு டக்குன்னு இங்கே கூப்பிட்டு இங்கே பாருன்னா உடனே ஓடி போய் பார்த்தா முருகரோட பேக் சைட் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், பாதி முருகர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. மாலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, கீழே இருந்து மேலே வரைக்கும். அப்படியே முருகரை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம மேலே ஏறலான்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறுன்னு ஏறணும். என்ன ஏறினாலும் ஸ்டெப்ஸ் முடிகிறதா இல்லை. சரி ஓகேப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக ஓடி ஏறலான்னு சொல்லிட்டு ஓடி ஏறிட்டே இருந்தோம். என்ன ஏறினாலும் டயர்டானது தான் மிச்சம். அங்கங்கே உட்காந்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துட்டு சரி வா மறுபடியும் ஏற ஆரம்பிக்கலான்னு ஏறிட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு போஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சரி அப்படியாவது டைவர்ட் பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா அப்பாடா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டோம். கிட்ட வர தான் நாங்கள் ஏறி வந்த டயர்ட்னஸ் எல்லாமே எப்படி பறந்து போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா உள்ளே வர அப்படி இருந்துச்சு. அவ்வளோ ப்ளசண்ட்டாக, அவ்வளோ சில்லு கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக நாங்களும் வேகமாக போக ஆரம்பித்தோம். உள்ளே போக சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த கேவு. கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. மேலே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. அவ்வளோ தண்ணியும் அந்த கேவ்லேருந்து ட்ரிசில் ஆகிட்டே இருக்கும். ஒரு ட்ராப்பாக சில்லாக ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நேச்சராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. எங்கேருந்து தான் தண்ணி வருதுன்னே தெரில. பட் ஆனால் தண்ணி ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. சரி உள்ளே என்ன தான் இருக்குது போய் பார்க்கணும்னு சொல்லி இன்னும் ஆர்வமாக போக ஆரம்பித்தோம். நாங்கள் போக போய்கிட்டே இருக்குது இந்த கேவ். ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சோம். பார்த்தா உள்ளே பெருசாக இருக்குது. நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம். ஸ்டெப்ஸ் ஏறினது பார்த்தாதுன்னு உள்ளே நடக்கிறது வேறு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அங்கே குட்டி முருகர் ஸ்டாச்சு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு சரி வாங்க உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்கோம். எங்கே தான் கோவில் இருக்கும், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தோம். நடந்து போகிற இடத்துல எங்கேயுமே இல்லை. சரி ஓகே, இப்போ எல்லாருமே இந்த வழியாக தான் போகிறாங்க, நம்ம இப்படியே போகலான்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பித்தோம். சரி வாங்க போகலாம், இப்போ உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும். போனால் ரைட் சைடில் ஃபுல்லாக நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே நிறைய அந்த முருகரோட கீ செயின்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. சரி வா இதெல்லாம் அப்புறமா வரும்போது ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு உள்ளே வந்தால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வழியாக தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியே ட்ரிசல் ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போனால் ஒரு வழியாக டெம்பிள் வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக ஏறி நம்ம சாமிக்கிட்ட வந்தாச்சு. ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே மேலே ஏறி போனால் தான் சாமி தெரியும். வந்தாச்சு சாமிக்கிட்ட. இதுதான் மலை மேலே இருக்க மலேசியா முருகர் கைஸ். நல்லா பார்த்துக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேவுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்துச்சு கைஸ். பயங்கரமாக அதை பராமரிச்சிருக்காங்க. அங்கே உள்ளே இருக்க ஹாராவே வேறு லெவலாக இருக்குது.
அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், மலேசியா முருகர் கோயில் நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம கென்டிங் ஐலாண்டில் பார்க்கலாம். பாய்.